திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு விருச்சக ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரம். அது 1ஆம் பாதமாக இருக்கட்டும், 2ஆம் பாதமாக இருக்கட்டும், 3ஆம் பாதமாக இருக்கட்டும், 4ஆம் பாதமாக இருக்கட்டும், இந்த 4 பாதத்தில் பிறந்திருந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சாபங்கள் பெற்று, அந்த நட்சத்திரம் எந்த விதமான சாபங்கள் பெற்று அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அதற்கு என்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வழிபாடுகள் இவங்களுக்கு ஒரு அருமையான பலனை தரும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு. பொதுவாக கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா அது புதனுடைய நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரம் சந்திரன் சாபம் பெற்ற நட்சத்திரம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சந்திரன் சாபம் பெற்ற நட்சத்திரம் இந்த கேட்டை அப்படிங்கிறதுனால சந்திரன் என்ன? சந்திரன்னா முதல்ல மனம், நம்மளுடைய மனசுக்கு காரகனே சந்திரன் தான். நம்முடைய பெத்த தாய்க்கு காரகன் சந்திரன் தான். நம்முடைய மாமியாருக்கு காரகன் சந்திரன் தான். உணவு பழக்க வழக்கங்கள், உணவு, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீருக்கு காரகன் சந்திரன் தான். உடலில் ஓடக்கூடிய இரத்தத்துக்கு காரகன், அதாவது வெளிப்படக்கூடிய இரத்தம் என்பது செவ்வாய், உடலில் ஓடக்கூடிய இரத்தம் என்பது சந்திரன். இதுக்கு எல்லாம் காரகன் சந்திரன் தான். அப்போ இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாதிரி சாபம், அவங்களுக்கு இயற்கையிலேயே இந்த மாதிரி இதைத்தான் அனுபவிக்க பிறந்திருக்கணும். அந்த கேட்டை அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். புதன் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தில் 3ஆம் இடம் அல்லது அதனுடைய 6ஆம் இடம். 3ஆம் இடம்னா அந்த டாக்குமெண்ட்டு, கையெழுத்து, செக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அடுத்தது தேவையில்லாமல் புதுசாக எதிரிகள் உருவாகிறது. நல்லதுக்குன்னு பேச போனால் கடைசியில் அந்த பேச்சு தவறதாக போய் மாட்டிக்கிறது. கணவன் மனைவியிலேயே ஒரு நல்ல ஒற்றுமை இல்லாமல் அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றது. எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த முயற்சி செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், அதில் ஒரு பெரிய பலிதம் இல்லாமல் போகக்கூடிய தன்மை, இது எல்லாமே இவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த சந்திரன் சாபம் பெற்ற நட்சத்திரத்தினால ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு வர்றார் அப்படின்னா வரக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அவங்களுடைய மாமியாவோட அட்டாச்மெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. அந்த வரக்கூடிய மனைவி, உங்கள் அம்மா இருந்தால் நான் இருக்க மாட்டேன், அடுத்தது எனக்கு அவங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளங்களை பண்ணி குடும்பத்தில் அந்த தாய்க்கும் மகனுக்குள்ள உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பிரிவினை, வருத்தம், இல்லை கொஞ்சம் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறவ என்னாங்கன்னா மனைவி கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது. இப்படி இந்த வாழ்க்கை துணையின் மூலம் நிறைய வருத்தங்கள், சங்கடங்கள் அப்படின்னா சந்திரன் சாபம் பெற்ற இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு 1ஆம் பாதமாக இருந்தாலும் சரி, 2ஆம் பாதமாக இருந்தாலும் சரி, 3, 4ஆமாக இருந்தாலுமே அது ஒரு பிரச்சனை தான். இதில் என்ன ஆகும்னா, ஒரு பெண்களாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 1ஆம் பாதம் அப்படின்னா நிச்சயம் கணவன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆண் மூலம் ஒரு வருத்தம், வேதனை, சங்கடம் நிச்சயமாக அடைஞ்சே தீருவாங்க. அவங்களுக்கு அவங்களே எதிரியாகக்கூடிய சூழ்நிலைகளுக்கும் உருவாகக்கூடிய சூழ்நிலை. இதே இப்போ 2ஆம் பாதம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆணாக இருந்தது அப்படின்னா பெண்கள் மூலம் நிறைய சங்கடம், வருத்தம், அசிங்கங்கள், பணம் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அந்த பணம் போதிய அளவுக்கு தங்காமல் போகிறது, கூட்டாளி ஏமாத்திடுறது, கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு கருத்து வேறுபாடுகள் வர்றது. இதே ஒரு 3ஆம் இடமா இருந்ததுன்னா, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி, எந்த முயற்சியாக இருந்தாலும் தோல்வி அடைகிறது, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, நல்லதுக்குன்னு போய் பல சங்கடங்களை அனுபவிக்கிறது, இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை. இதே 4ஆம் பாதமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது, அம்மாவுக்கு மகனுக்கு உள்ள கருத்து வேறுபாடு, படிப்பு தடை பண்ணுறது, இது மாதிரி பல விதத்தில் இந்த சாபம் பெற்ற நட்சத்திரம் இவர்களுக்கு அருமையாக வேலை செய்யும். அதாவது இப்படியெல்லாம் அவங்களுக்கு வேலை செய்யும். அப்போ இப்படி சாபம் பெற்ற நட்சத்திரத்துக்காரங்க, இந்த கேட்ட நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதம் பிறந்தவங்க எப்படி இந்த சாபத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா, மேக்சிமம் சந்திரன் அப்படின்னா சந்திரன் சம்பந்தப்பட்ட அது காரகத்தை அவங்க அதிகமாக எடுத்து அது தொழிலாகவோ இல்லை தொழிலுக்கோ வேறு எந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ சந்திரன் அப்படின்னா உணவு இதெல்லாமே. அப்போ சாப்பாடு பண்ணி தானம் பண்ணலாம், ஆனால் அதையே பணம் சம்பாதிக்கிற ஒரு எண்ணத்துக்கு கொண்டு போகக்கூடாது. சாப்பாடுகளை எந்த அளவுக்கு தானம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்து சந்திரன்னா தண்ணீர் சம்மந்தப்பட்ட தொழிலை செய்யக்கூடாது, ஆனால் தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தானம் பண்ணலாம்.
அதே மாதிரி ஒரு விழாக்களில் நீர்மோர் கொடுக்கறது, பால் கொடுக்கறது, வந்தவங்களை வீட்டுக்கு வரவழைச்சி நல்லா சாப்பாடு போட்டு முறையாக அனுப்புறது, எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனில் நீர், மோர், கூல்ட்ரிங்க்ஸு, சர்பத்து இது மாதிரி தானாக முன்னுக்கு வந்து பண்ணி கொடுக்குறதால இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். அடுத்து சந்திரன்னா அந்த மனசு, மனம் பேதலிப்புள்ள இடம். மனப்பேதலிப்புள்ள இடம் அது. மனப்பேதலிப்புள்ள இடம்னா மன வளர்ச்சி குன்றியவர்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மன வளர்ச்சி குன்றியவர்களுடைய இடத்துக்கு அவர்களுக்கு சாப்பாடு தானம் பண்ணுறது, தண்ணீர் தானம் பண்ணுறது, அவர்களுக்கு தேவையான உணவுகளை உதவிகளை செய்வது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். அடுத்தது வயது முதிர்ந்த மூதாதையர்கள், அதாவது பெண்கள், அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் நல்லா வசதி படைத்தவங்க, சில பேர்த்துக்கு உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்க, உங்களுடைய ஸ்டாஃபு இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடு கட்டலான்னு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு போர் போட்டு கொடுக்கலாம், தண்ணீர் எடுத்து கொடுக்கலாம். இப்படி எல்லாம் பண்ணும் பொழுது நிச்சயம் இந்த சந்திரனால் சாபம் பெற்ற கேட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு விடிவு காலம். அப்போ இவங்க எப்பயுமே அடுத்தவர்களுடைய விஷயத்துக்கு கொஞ்சம் உள்ளே போக வேணாம். கொடுக்கல் வாங்கல் கையெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முன்னாடி போய் எதுலேயும் மூக்க நுழைக்க வேண்டாம். பொது இடங்களில் தேவையில்லாமல் பேச வேணாம். நீங்கள் நல்லதுக்குன்னு போய் பேசும்பொழுது அந்த பேச்சு ரெட்டிப்பாகி அந்த பேச்சின் மூலம் ஒரு பக்கம் நம்ம என்ன தான் பேசினாலும் ஒருத்தருக்கு சாதகமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு மோசமாக தான் இருக்கும். அப்போ நம்ம பேசும்பொழுது நடுநிலைமையோடு நம்மளுக்கு எதுக்குடா வம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியே நேக்காக நழுவிக்கணும். இல்லை அப்படின்னா இவர்கள் எல்லாமே கொஞ்சம் பாதிப்புகள் அடைப்பாங்க. அப்போ உங்களுடைய திருமண வாழ்க்கை நடக்கும் பொழுதும் சரி, ஒரு சுய தொழில் இல்லை கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ரீதியாக பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு பெரிய அளவுக்கு தானமும், அடுத்தது எந்த ஒரு சின்ன வீட்டில் ஒரு விசேஷம் வச்சாலும் சரி 10 பேர்த்துக்கு சாப்பாடு நீங்கள் போட்டே ஆகணும். ஒரு கோயில் விழாக்கள் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தண்ணீர் தானம், நீர்மோர் தானம், இது இப்படியெல்லாம் நிறைய உதவிகளை பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கர்மாக்களுடைய பாதிப்புகள் குறையும். பாதிப்பு கர்மா நடக்காதுன்றால் நடக்கும், அந்த பாதிப்புகள் குறையும். கடவுளுடைய வழிபாடு அப்படின்னா மகாலட்சுமியுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம். இந்த சந்திரனோட சாபம் பெற்றவங்க தன்னுடைய தாயாரை வணங்கிக்கிட்டே இருக்கலாம். தாயாருக்கு தேவையான பணிவிடையை செய்யலாம். அதை விட தன்னுடைய தாயார் உங்களை பல விதத்தில் சங்கடங்கள் வருத்தங்களே கொடுத்தா கூட அந்த தாயாரை நீங்கள் எந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் பேணி பாதுகாக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும். இதை நீங்கள் எல்லாருமே மனசார புரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறத கேட்டு நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.